துவாரபாலகன் பதிப்புரை. தஞ்சை பெரிய கோயிலை எடுப்பித்த முதல் ராஜராஜனுக்கு பிறகு அவனது மகன் முதல் ராஜேந்திர சோழன் மன்னனாக முடிசூடினான். கடல் கடந்து பல அந்நிய நாடுகளை வென்ற ஒரே இந்திய மன்னன் இவன் ஆவான். கிபி 1044 வரை ஆண்ட முதலாம் ராஜேந்திரன் தனது மகன் அறுவரில் மூத்த மகனான முதல் ராஜாதிராஜனுக்கு பட்டம் சூட்டுகிறான். வாழ்வின் பெரும் பகுதியை போர்க்களத்திலேயே கழித்த முதல் ராஜாதிராஜனின் கடைசி சில ஆண்டுகள் மேலை சாளுக்கிய மன்னன் ஆகமவல்லனுடன் ஏற்பட்ட போரில் போர்க்களத்திலேயே கழிந்தது என்பது வரலாறு. மேலை சாளுக்கிய தலைநகரான கல்யாணபுரத்தை கொளுத்தி அங்கு விஜய ராஜேந்திரன் என்ற பெயருடன் வீர அபிஷேகம் செய்து கொண்டான். இங்கிருந்து இவன் எடுத்து வந்த பல பொருட்களில் துவாரபாலகர் சிலை ஒன்று தஞ்சை அரண்மனை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இச்சிலையின் பீடத்தில் ஸ்ரீ உடையார் ஸ்ரீ விஜயராஜேந்திர தேவர் கல்யாணபுரம் எரிந்து கொடு வந்த துவாரபாலகர் என்று எழுதியுள்ள செய்தி இவனின் வீரத்தை எடுத்துரைக்கும் சான்றாகவே அமைந்துள்ளது. சோழ தேசத்தில் இல்லாத அரிய சிற்பமா இது? இதனை சாளுக்கிய தேசத்திலிருந்து இம்மன்னன் கொண்டு வர காரணம் என்ன என்னும் கேள்விக்கு விடையாக அமைந்துள்ளது துவாரபாலகன் என்னும் இந்த வரலாற்று நாவல். சோழ நாட்டை எதிர்த்து சாளுக்கியர்கள் அவ்வப்போது போரிட்டு தோற்று வருகின்றனர். இந்நிலையில் சாளுக்கிய நாட்டின் கல்யாணபுர கோட்டை வாயிலின் வலதுபுறம் இடிக்கப்படுகிறது. அது எந்த காரணத்துக்காக இடிக்கப்படுகிறது என்பதனை கண்டறிய முயலுகிறார் சோழ அரசர். சாளுக்கிய மன்னனான ஆகமவல்லன் சோழன் ஈழத்தை வென்றதற்கு காரணம் எந்திர தூண்கள் என்பதை அறிகிறான். அத்தகைய எந்திர தூணை தம் நாட்டிலும் அமைக்க எண்ணுகிறான். சோழ மன்னரும் சாளுக்கிய மன்னரும் தம் முயற்சியில் வென்றார்களா? சாளுக்கிய போர் என்னவானது? சாளுக்கியத்திலிருந்து துவாரபாலகர் சிலை கொண்டு வரப்பட்டது ஏன்? இத்தகைய கேள்விகளுக்கெல்லாம் விடையளிப்பதாக அமைகிறது இந்த நாவல். தஞ்சை அரண்மனை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள துவாரபாலகர் சிலையை காண்போருக்கு அச்சிலையின் வரலாற்றை கூறுவதாக அமையும் இந்த நாவலை வாசகர்கள் கேட்டு இன்புற விழைகிறோம். துவாரபாலகன் அத்தியாயம் 1. லீ வான். கரையும் வரையறையும் இயற்கையின் சிருஷ்டிகள். அவற்றை கடப்பதும் உடைப்பதும் தோன்றிய நாளாக இருந்து வரும் மனிதனின் முயற்சி. அந்த முயற்சி மனிதனுக்கு மட்டுமல்ல தங்களுக்கும் உண்டு என்பதை உணர்ந்திருந்த வங்க கடலின் பேரலைகள் கீழே காற்றால் பலமாக உந்தப்பட்டதால் கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்து எழுந்து நாகையின் துறைமுகத்தை நோக்கி சீறி பாய்ந்து துறைமுகத்தில் நின்றிருந்த கலன்களையும் படகுகளையும் பலமாக தாக்கி அலைக்கழித்தது மட்டுமின்றி துறைமுகத்தை ஒட்டி நீண்டிருந்த கடற்கரையையும் நோக்கி ஆக்ரோஷத்துடன் பாய்ந்து கொண்டிருந்தன. அலைகளின் சீற்றத்தையும் வேகத்தையும் அடியோடு அலட்சியம் செய்த பரதவர்கள் அந்த காலை பொழுதில் தங்கள் படகுகளை வெகு லாவகமாக செலுத்தி கடலுக்குள் சென்று கொண்டிருந்தனர். அலைகள் பாய்ந்து தாக்கிய கரை பகுதியில் நீர்க்காகங்களும் நீண்ட மூக்குடன் கூச்சலிட்டு கொண்டு திரிந்த நாரைகளும் பாம்பு தாராக்களும் நெடுங்கால் உள்ளான்களும் விதவிதமாக குரல் கொடுத்து கொண்டிருந்தன. துறைமுகத்துக்குள் வந்த பின்பும் அலைகளால் பலமாக உந்தப்பட்டதால் முன்னும் பின்னுமாக ஆடியபடியே நின்ற இரு சீனத்து கலங்களில் இருந்தும் இறங்கிய வணிகர்கள் சற்று தடுமாறியபடியே களத்திலிருந்து துறைமுகத்தின் தளத்தை இணைத்த பெரும் மரப்பாலத்தில் ஒருவரையொருவர் பிடித்தபடியே நடந்து தளத்தில் அவர்களுக்கென்று காவலர்களால் காட்டப்பட்ட இடத்தில் ஒதுங்கி நின்றபடியே தங்கள் பொதிகள் இறக்கப்படுவதை கவனித்துக் கொண்டிருந்தனர். வணிகர்கள் கூட்டம் சற்று கரைந்த பின்னர் இறங்கியவர்களில் சீனத்து இளைஞன் ஒருவன் துறைமுகத்தை சுற்றி கவனித்தபடியே வெகு சாவதானமாக இறங்கினான். சீனத்து வணிகர்களைப் போலவே சாராயும் நீண்ட அங்கியும் அணிந்திருந்த அவனது மஞ்சள் முகம் அவனுக்கு பிராயம் 25 தாண்டவில்லை என்று தெரிவித்தது. அவன் முகத்தில் புருவங்களுக்கும் கூர்மையாக பளிச்சிட்ட விழிகளுக்கும் இயற்கையாக இருக்க வேண்டிய இடைவெளி சற்று அதிகமாக தெரிந்ததால் புருவங்களை உயர்த்தி வியப்புடன் பார்ப்பது போல ஒரு தோற்றத்தை அளித்து கொண்டிருந்தன. பா எழுத்தை கவிழ்த்தது போல தெரிந்த அவனது மெல்லிய மீசை சற்று நீண்டு இறங்கி இருந்தது. இயல்பாகவே மஞ்சள் நிறத்தை பெற்றிருந்த பல சீனர்களைப் போலவே அந்த சீனத்து இளைஞனின் மஞ்சள் ஒடிய முகத்தில் ஏதோ நாகை துறைமுகத்தை புதிதாக பார்ப்பது போல வியப்பு தெரிந்தது. அவன் நிதான நடையும் கூர் விழிகளையும் காற்றில் அவ்வப்போது விலகிய நீண்ட அங்கி அவன் இடையில் இருந்தது நீண்ட வாளையும் 4 விரக்கடைக்கு குறையாத அதன் அகலத்தையும் கச்சையில் சொருகியிருந்த குறு வாளையும் காட்டியதால் மற்ற சீனர்களையும் வணிகர்களையும் வரவேற்க காத்திருந்த நாகையின் வணிகர்களோ மக்களோ எவரும் அந்த இளைஞனை எதிர்கொள்ளவோ விசாரிக்கவோ முற்படவில்லை. அவனும் எவரையும் எதிர்பார்த்ததாக தெரியவில்லை. ஆனால் அந்த இளைஞன் வருகையை எதிர்பார்த்தது வேறு ஒருவன் துறைமுகத்தின் முகப்பிலேயே வெகு நேரமாக காத்திருந்தான். சீனத்து இளைஞனை கண்டதும் சற்று உற்று கவனித்த அந்த மனிதன் சட்டென்று பின்வாங்கி
திரும்பி அவசரமாக எங்கோ சென்று விரைந்தான். அந்த மனிதன் மட்டுமல்லாது வேறு ஒருவரும் நாகை துறைமுகத்துக்கு சற்று தொலைவில் காத்திருந்தார். அலைகள் மோதிய மணற்பரப்பிலிருந்து சற்று தொலைவில் இருந்து ஸ்தூபிகளும் உயர்ந்த மாடங்களும் கம்பீரமாக எழுந்து நிற்க, ஏதோ பாதுகாப்பான கோட்டை சுவரை போல வெகு தூரத்துக்கு நீண்டு கிடந்த மதிலும், அந்த மதிலின் உட்புறம் விரிந்த திடல்களில் பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த சீடர்களின் குரல்களும், கட்டிடத்தின் உள்ளிருந்து ஒரே சீராக ஒலித்த புத்தம் சரணம் கச்சாமி என்ற கோஷங்களும் நாகையின் அந்த சூடாமணி விகாரத்தை சுறுசுறுப்பாக இயங்குவது போல காட்டினாலும், மேல் தளத்தின் உப்பரிகையில் ஆழ்ந்த அமைதியே நிலவிக் கொண்டிருந்தது. உப்பரிகையின் வெளியேர் என்ற அழகிய தூண் ஒன்றை பிடித்தபடி கடற்கரையே உற்று நோக்கியபடி நின்றிருந்தாள் ஒரு பெண். தூணை பற்றியபடி உப்பரிகை வரை மேலேறிய செங்காந்தல் மலர்கள் வெளுப்பும் சிவப்புமாக தெரிந்த தனது வண்ணக்கரத்தை நீட்டி அவளை தொட முயன்றது. மாவடுவை பிளந்து வைத்தது போல தெரிந்த அவளது அழகிய விழிகளில் ஒரு குழப்பம் இருந்தது. அவளது அழகிய முகத்திலோ செண்பக மொக்கு போல நீண்டிருந்த நாசியும், குங்குமம் சிந்திய சந்தன கிண்ணத்தை போன்ற சிவந்து தெரிந்த கன்னங்களின் செழுமையும், அமுதம் என்பது இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று தேவலோகத்துக்கே அரைக்கூவல் விடுத்த சிவந்த இதழ்களும், தூணை பற்றியபடி நின்ற தோற்றமும், அவள் தூண் மீது ஒசிந்து நின்ற விதம் ஏதோ தேர்ந்த சைத்ரிகன் வரைந்த ஓவியமாகவே தெரிந்தது. துறைமுகத்தை பார்த்தபடி நின்றிருந்தவளின் விழிகள் மணலடித்த கரைப்பகுதியில் சற்று தள்ளி சிதிலமாக கிடந்த கலங்கரை விளக்கத்தின் மீது படிந்தன. பார்த்தவுடன் அது கலங்கரை விளக்கமல்ல என்பதும், ஏதோ மணல் தரையில் கிணறு எழுப்பியது போல அரை பனை உயரத்துக்கு தென்பட்ட அதன் உட்புறத்தில் கற்களும் இரும்பு பொருட்களும் பற்சக்கரங்களும் நீண்ட மூங்கில்களும் தெரிந்தன. அதனுள்ளே செல்வதற்கு இருந்த ஒரே ஒரு கதவும் வலுவான மரத்தால் செய்யப்பட்டு பூட்டப்பட்டு கிடந்தது. மணல் வெளியில் இடிந்து சரிந்து கிடந்த அந்த கட்டிடம் கலங்கரை விளக்கமா வேறு ஏதேனும் கட்டிடமா என்று புரிபடாமலேயே பரதவரும் மக்களும் நடமாடினாலும் எவரும் அதன் உள்ளே செல்லவோ உள்ளிருந்த பொருட்களை கவனிக்கவோ இல்லை. ஆனால் அந்த கட்டிடத்தை நெருங்கி உள்ளே நுழைய எவரேனும் எத்தனித்தாலோ, கதவை திறக்க முயற்சித்தாலோ, துறைமுகத்திலிருந்தோ சூளாமணி விகாரத்தின் அருகில் தெரிந்த கூடாரங்களில் இருந்தோ வீரர்கள் திடுதிடுவென அந்த கட்டடத்தின் கதவை திறக்கவோ உடைக்கவோ முயல்பவர்களை வந்து அப்புறப்படுத்தினார்கள். கலங்கரை விளக்கம் போன்ற அந்த கட்டிடத்தை அசட்டை செய்த பரதவர்களும் பொதுமக்களும் அதை மட்டுமின்றி அதை உருவாக்க முயன்றவனையும் மறந்தே போயிருந்தார்கள். பூங்கோதை, பூங்கோதை! அந்த பெண்ணின் பின்னால் இருந்து முதிய குரலில் அன்பு தோய்ந்து கிடக்க அழைப்பு ஒன்று ஒலித்தது. சூளாமணி விகாரத்தின் துறவிகளில் முக்கியமானவரும் தலைமை பிட்சுவின் அடுத்த நிலையில் இருப்பவரும் சித்திரக்கலையையும் சிற்பக்கலையையும் போதிப்பவருமான சுத்தானந்தரின் கரகரத்த குரல் ஒலித்து அந்த பெண்ணை திரும்பி பார்க்க வைத்தது. அந்த குரல் ஒலித்ததும் அவள் அழகிய விழிகளில் அன்பும் பணிவும் பரவ திரும்பியவள் அவர் பாதங்களை தொட்டு வணங்கவும் செய்தாள். பூங்கோதையை நெருங்கி ஆசி கூறுவது போல அவளது சிரத்தை தொட்டவர், மகளே, நீ புறப்படும் நேரம் வந்துவிட்டது. ரதத்தில் நன்றாக பழகிய புறவிகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. உன் தமையன் அனுப்பி வைத்ததற்கும் 4 வீரர்களும் காவலுக்கு உடன் வர தயாராக இருக்கிறார்கள். நீ புறப்பட சித்தமாகு மகளே என்றார் குரலில் வாத்சல்யம் தொனிக்க. அவரை வணங்கி நிமிர்ந்த பூங்கோதை, தமையன் 4 வீரர்களை அனுப்பி வைத்திருக்கிறானா? எதற்கு? அவள் குரலில் சற்று உஷ்ணம் தெரிந்தது. அவளை உற்று பார்த்த பிட்சு, மகளே, உன் தமையன் செழியன் எந்த காரியமானாலும் அவன் செய்வதில் பொருள் இருக்கும் என்றார். தந்தையே, நாகையிலிருந்து தலைநகர் தஞ்சை அத்தனை தூரமா என்ன? என்ன இடையூறு வந்துவிட போகிறது? அப்படியே வந்தாலும் தாங்களும் தமையனும் அளித்த பயிற்சிகள் இருக்கின்றனவே. என் ரதத்தில் வில்லும் என் வாளும் எப்போதும் போல உடன் இருக்கின்றன. என் பாதுகாப்பை நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? எதற்கு என்னுடன் 4 வீரர்கள்? அவர்களை திருப்பி அனுப்பிவிடுங்கள். தமையனிடம் நான் கூறிக்கொள்கிறேன். அவள் படபடவென்று பொறிந்து தள்ளியதை கண்ட பிட்சுவின் முகத்தில் முறுவல் மலர்ந்து பலமான நகைப்பாகவே உதிர்ந்தது. மகளே, 4 வீரர்களை உன் தமையன் அனுப்பி வைத்திருப்பது உனது காவலுக்காக மட்டுமல்ல, வேறொருவருக்காகவும் தான். யார் அவர்? அதை நீயே விரைவில் புரிந்து கொள்வாய் மகளே. நீ புறப்படு. துறவியை சுட்டு விடுவது போல பார்த்த பூங்கோதை திரும்பி விறுவிறுவென்று உட்புறமாக நடந்தாள். அந்த சீனத்து இளைஞன் திரும்பி ஒரு முறை துறைமுகத்தையும் அலைகளில் ஆடி நின்ற கலன்களையும் துறைமுகமெங்கும் நிறைந்து கிடந்த வணிகர்களையும் பார்த்தான். வணிகர்கள் நின்ற இடத்தை நெருங்கியவன் இரண்டொருவரிடம் ஏதோ விசாரித்து கொண்டு வாயிலை கடந்து தஞ்சைக்கு செல்லும் பெரு வழிபாதையை நோக்கி நடந்தான். பாதையின் முகப்பில் அங்கும் இங்குமாக புறவிகள் பல சிறு சிறு கூட்டங்களாக நின்றிருந்தன.
அவற்றை சுற்றிலும் உரத்த குரலில் புறவிகளுக்கு விலை கூறியபடி வணிகர்களும் இருந்தனர். வணிகன் ஒருவனிடம் உரிய பொற்காசுகளை கொடுத்து புறவி ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன் மீது ஏறி தட்டி கொடுத்தவன் புறவியை தஞ்சைக்கு செல்லும் பிரதான பாதையை நோக்கி நிதானமாக நடக்கவிட்டான். அவன் பாதையின் முகப்பை நெருங்கவும் பக்கவாட்டிலிருந்து திடீரென்று குறுக்கிட்ட 4 புறவிகள் அவனை சூழ்ந்து கொண்டன. தொடர்ந்து இன்னும் பல புறவிகளும் வந்தன. புறவியில் இருந்தவர்கள் வணிகர்களாகவோ வீரர்களாகவோ தெரியவில்லை. ஆனால் லேசான ஒரு அந்நிய சாயல் அவர்கள் முகங்களிலும் அவர் பேசிய விதத்திலும் தெரிந்தது. பேசிய தமிழில் ஒரு ராகம் ஒலித்தது. புறவிகளில் இருந்தவர்களில் தலைவனாக தெரிந்தவனிடம் கேள்வி ஒன்று உதிர்ந்தது. வாலிபனே, நீ இன் யாங் யுவான் லீயின் மகன் லீவான் தானே என்று. அந்த வாலிபனின் சிறு விழிகள் அதே வியப்பை காட்டும் பாவனையில் சுற்றி நின்றிருந்தவர்களை ஏறெடுத்துவிட்டு வீரர் தலைவனை நோக்கி திரும்பின. வீரர் தலைவனாக தெரிந்தவன் நெற்றியில் நீண்ட தழும்பு ஒன்று தெரிந்தது. அவன் பழுப்பு விழிகளில் நரியின் தந்திரமும் ஓநாயின் வஞ்சகமும் தெரிந்தன. அத்தனை நம்ப தகுந்தவன் அல்ல என்பதை முதல் பார்வையே தெரிவித்தது. ஆமாம், நான் அவரை தேடித்தான் வந்திருக்கிறேன். எதற்காக கேட்கிறீர்கள்? உங்களுக்கு என் தந்தையை தெரியுமா? இப்போது அவர் எங்கிருக்கிறார்? வாலிபனின் பதிலும் கேள்விகளாகவே வந்தன. நன்றாக தெரியும், எங்களுடன் வா, உன் தந்தை இருக்கும் இடத்துக்கு அழைத்து செல்கிறேன் என்றான் அவன். வாலிபனின் முகத்தில் சந்தேக சாயை படர்ந்தது. சுற்றி இருப்பவர்களை ஒரு முறை ஏறெடுத்தவன், மிக்க நன்றி வீரரே, தங்களையும் உடன் நிற்பவர்களையும் கண்டால் ஈழத்தவர்களாக தெரிகிறது. என்னையும் நான் இந்த களத்தில் வருகிறேன் என்பதையும் உங்களுக்கு எப்படி தெரிவித்தார்கள்? வீரர் தலைவனாக தெரிந்தவனிடமிருந்து பதிலேதும் வரவில்லை. சுற்றி நின்றிருந்தவர்களை நோக்கி ஏதோ சமிக்கை செய்தான் அவன். அவன் அருகே நின்ற புறவிகளில் இருந்து 4 குதித்து இறங்கினார்கள். வாலிபனை நெருங்கி அவனது புறவியின் கயிறுகளை பிடித்து கொண்டார்கள். வீரர் தலைவனை ஏறெடுத்த அந்த வாலிபனின் முகத்தில் ஏதோ சிந்தனை ஓடியது. அந்த ஈழத்தவன் மற்ற ஈழத்தவர்களை விட உயரமாக தெரிந்தான். ஏதோ முணுமுணுத்தபடியே அவனை நோக்கிய லீவானிடம் சற்று மாறுதல் தெரிந்தது. புறவியிலிருந்து நிதானமாக குதித்து இறங்கியவன், எதற்காக என்னை சுற்றி வளைக்கிறீர்கள்? வழியை விட்டு விலகுங்கள், நான் செல்ல வேண்டிய இடத்திற்கு நானே செல்கிறேன் என்றான் சற்று உரக்க. வீரர் தலைவனின் பதிலோ சற்று அலட்சியமாக வந்தது. இளைஞனே, நீ வரப்போவது எங்களுக்கு முன்னரே தெரியும். இப்போது நீ உன் விருப்பப்படி செல்ல முடியாது, எங்களுடன் தான் வர வேண்டும். மறுத்தால் வலுக்கட்டாயமாக அழைத்து செல்ல நேரிடும் என்றவன் மற்றவர்களை நோக்கி சைகை செய்தான். மற்ற வீரர்கள் தங்கள் வாட்களை உருவிக்கொண்டு சீனத்து வாலிபனை நெருங்க முற்பட்டார்கள். அந்த சீனத்து வாலிபனின் அங்கி விலகி உள்ளிருந்த நீண்ட வாள் சட்டென்று வெளியே வந்தது. அந்த வாளின் நீளத்தையும் இரு புறங்களிலும் பளபளத்த கூர்முனைகளையும் சுற்றி நின்றவர்களை நிதானிக்க வைத்தது என்றால், அதைவிட அந்த வாளை சீனத்து வாலிபன் ஒரு முறை அரைவட்டமாக சுழற்றிவிட்டு வாளை பிடித்த விதம் அந்த வீரர்களை வியக்க வைத்தது. சற்றே நீளமாக பளபளத்த அந்த வாளின் பிடியில் சிவந்த கற்கள் 2 சிறிதும் பெரிதுமாக மின்னின. வாளின் பிடியை குறுவாளை பிடிப்பது போல உட்புறமாக பிடித்த வாலிபனின் தோளை தாண்டியும் பின்புறமும் கூர்முனை நீண்டு நின்றது. அவனை பிடித்து கட்டுங்கள். வீரர் தலைவனின் அடுத்த உத்தரவு வேகத்துடன் வந்தது. அடுத்து சீன வாலிபனை நெருங்கிய 4 வீரர்களும் உருவிய வாட்களுடன் பாய்ந்தார்கள். அந்த வாலிபனின் நீண்ட வாளும் நீண்ட கரமுமாக அந்த வீரர்களை சற்று தொலைவிலேயே தடுத்து அதீத வேகத்தில் சுழலத் தொடங்கியது. அனாவசிய சுழற்சிகள் அறவே இன்றி அசுர வேகத்தில் சுழன்ற சீனனின் வாள் நெருங்கிவிட்ட அந்த ஈழத்தவர்கள் தோளிலும் கழுத்திலும் மார்பிலும் பாய்ந்து அவர்களை செயலற்றவர்களாக்கிவிட்டதையும் ஒருவன் கரம் வெட்டுண்டு அவன் அலறியதையும் கண்டு வீரர் தலைவனுக்கும் அவனது வீரர்களுக்கும் எதிரில் நிற்பவன் சாதாரண வீரன் இல்லை என்பது புரிந்தது. அடுத்து வீரர் தலைவனின் உத்தரவு ஒலித்தது. அவனை பக்கவாட்டில் நெருங்காதீர்கள், நேர் எதிரே நின்று தாக்குங்கள், யாரேனும் கயிறுகளை வீசி அவனை கட்டுங்கள் என்று. வீரர் தலைவனின் உத்தரவு சீனத்து இளைஞனின் முகத்தில் இருந்த முறுவலை இன்னும் விரிய வைத்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 2. முழையூர் செழியன். மனிதன் வாழ்வில் நினைப்பது ஒன்றும் நடப்பது வேறொன்றுமாகத்தான் எப்போதும் இருந்து வருகிறது. விதியோ இறைவன் சித்தமோ இயற்கையோ எதுவோ ஒன்று தன் விருப்பப்படியேதான் மனிதர்களை ஆட்டுவிக்கிறது. 20க்கும் குறையாத வீரர்களுடன் அந்த சீனத்து இளைஞனை சூழ்ந்து கொண்ட ஈழத்து வீரர் தலைவன் தன் விருப்பப்படியே எளிதாக அந்த இளைஞனை அழைத்து சென்று விடலாம் என்றுதான் முதலில் எண்ணினான். ஆனால் தன் கண் முன்னால் அந்த இளைஞனின் வாள் சுழன்ற விதமும்
தன் வீரர்களில் இருவரை வீழ்த்தி மற்ற வீரர்களை அனாயாசமாக தாக்கி கரத்திலும் தோளிலும் கழுத்திலும் காயங்களுடன் விலக வைத்துவிட்டதையும் அவனை நெருங்கவே இயலாமல் தனது வீரர்கள் திணறியதையும் கண்டவனுக்கு சற்று அதிர்ச்சியும் வியப்புமாகவே இருந்தது. போதா குறைக்கு எங்கிருந்தோ அம்புகள் சரசரவென்று பறந்து வந்து அவன் வீரர்களை தாக்கத் தொடங்கின. அதிர்ச்சியுடன் திரும்பியவனுக்கு பிரதான பாதையிலிருந்து விலகி சிறிய போர் ரதம் ஒன்று வருவதும் ரதத்தின் முன்னால் 4 புறவிகளில் வீரர்கள் உருவிய வாட்களுடன் தங்களை நோக்கி அதிவிரைவாக வருவதும் புலப்பட்டது. அந்த ரதத்தில் இருந்தவள் ஒரு பெண் என்பதையும் அவள் கரங்களில் போர் வில் ஒன்று இருப்பதையும் அதிலிருந்து 3ஆகவும் 5ஆகவும் அம்புகள் ஏக காலத்தில் பறந்து வந்து தன் வீரர்களை தாக்குவதையும் கண்டவனுக்கு அதிர்ச்சி உயர்ந்தது என்றால், அந்த ரதம் சற்று நெருங்கியதும் அந்த ரதத்தில் இருந்த பெண்ணை கண்டதும் முகமே வெளிரி போனது. இந்த பிசாசு திடீரென்று இங்கு எப்படி வந்தது என்று முணுமுணுத்து கொண்டவனுக்கு புறவிகளில் முன்னால் பாய்ந்து வந்த 4 வீரர்களும் சோழர் படையின் உப தலைவர்கள் என்பதும் புரிந்தது. இந்த சீனனுக்காக இந்த பெண்ணும் சோழர் படை உப தலைவர்களும் ஏன் உதவ வருகிறார்கள் என்ற கேள்வியும் அவன் சித்தத்தில் பெரிதாகவே எழுந்தது. அதைவிட பார்வையை அந்த சீனத்து இளைஞன் பக்கம் திருப்பியவன் பிரமிப்பிலும் அதிர்ச்சியிலும் உறைந்தே போனான். சீனத்து இளைஞன் தனது வாளின் பிடியில் இருந்த சிவந்த கல்லின் மீது விரலை அழுத்தி ஏதோ ஒரு விதமாக 2 கரங்களையும் விலக்கினான். அந்த வாள் திடீரென்று 2 வாட்களாக தெரிந்தது. அவன் 2 கரங்களிலும் வாட்கள் அதிவேகத்துடன் சுழலத் தொடங்கியிருந்தன. அவனை நோக்கி வீசப்பட்ட கயிறு 2-3 துண்டுகளாகி விழுந்தன. அவனை நெருங்க முற்பட்ட வீரர்களில் ஒருவன் திடீரென்று அலறி விழுந்தான். மற்றொருவன் தோளில் அந்த வாள் பாய்ந்து உருவப்பட்டதால் அப்படியே சரிந்தான். மற்ற 2 வீரர்களும் தோளிலும் மணிக்கட்டிலும் வாள் பாய்ந்து சட்டென்று விலகியதால் கரங்களை பிடித்து கொண்டு தரையில் சரிந்து புரண்டார்கள். இனி அந்த சீனத்து இளைஞனை தன் விருப்பப்படி வலிய அழைத்து செல்வது என்பது குதிரை கொம்புதான் என்பதை புரிந்து கொண்ட வீரர் தலைவன் பின்வாங்கியபடியே தன் வீரர்களையும் பின்வாங்கவும் 4 திசைகளிலும் பிரிந்து தப்பிவிடவும் உத்தரவிட்டபடியே தன் புறவியை திருப்பிக் கொண்டு தூரத்தே தெரிந்த மரக்கூட்டங்களை நோக்கி புறவியை பறக்கவிட்டான். சீனத்து இளைஞனை நெருங்கி வந்த ரதம் அவனை நெருங்கி நின்றது. விழிகளில் வழிந்த வியப்போடு ரதத்தை விட்டு இறங்கிய அந்த பெண் சீனத்து இளைஞனை நெருங்கி ஒரு முறை லேசாக தலையை தாழ்த்தி வணங்கினாள். அவளிடமிருந்து கேள்வி ஒன்றும் உதிர்ந்தது. தாங்கள் இன்யான் யுவான் லீயின் மகன் லீவான் தானே? சோழர் படைத்தலைவர் செழியனின் சார்பாக எங்களது வணக்கங்கள் என்றாள் முறுவலுடன். அவள் விழிகளில் அவனை அடையாளம் கண்டு கொண்டதும் அவனை நன்றாக அறிந்திருப்பதுமான சாயல் தெளிவாகவே புலப்பட்டது. லீவானின் சிறு விழிகள் அந்த பெண்ணை ஏறெடுத்தன. அவளது அழகிய கரு விழிகளில் தெரிந்த குறும்பும் லேசாக தலையை சாய்த்து ஒலித்த குரலும் அவனுக்கு அவள் யார் என்பதை சட்டென்று நினைவுபடுத்தியது. தன்னையும் அவள் புரிந்து கொண்டாள் என்பதையும் 6 ஆண்டுகளுக்கு முன்பாக குறும்பும் துடுக்குத்தனமும் விளையாட்டுத்தனமும் கொண்ட சிறுமியாக தான் கண்டவள் தற்போது நன்றாக மலர்ந்து அழகிய மலராக தன் எதிரே நிற்கிறாள் என்பதையும் புரிந்து கொண்டவன் முகத்தில் உண்மையிலேயே வியப்பும் பிரமிப்பும் பரவின. இயற்கை அவளை செப்பனிட்டிருக்கும் விதத்தையும் அதில் அவளது தமையனும் சோழர் படை தலைவனுமான செழியன் அளித்திருந்த போர் பயிற்சியும் சேர்ந்து அவளை உருவாக்கி வைத்திருந்த விதத்தையும் கண்டவன் பூங்கோதை என்று முணுமுணுத்து கொண்டான். அவன் உச்சரித்த அந்த பெயர் அவனுக்கே கேட்டிருக்காது என்றாலும் அவன் முகத்தில் பரவிய வியப்பையும் பிரமிப்பையும் அவனது உதடுகள் அசைந்த விதத்தையும் கவனித்த பூங்கோதையின் விழிகளில் சற்று பெருமிதமும் குறும்புத்தனமும் தெரிந்தன. அவனை சற்றே நெருங்கியவள், என் பெயரும் நினைவிருக்கிறதா சீனத்து இளவலுக்கு என்றாள். மலர்ந்த முகத்துடன் அவனும் தலையசைத்தான். அவனது சிறு விழிகள் அவளை வியப்புடன் ஏறிட்டன. ஓயாமல் ஒருவரையொருவர் துரத்தி சண்டையிட்டு கொண்டாலும் ஒருவரையொருவர் விட்டு பிரியாமல் சேர்ந்தே தோப்புகளிலும் வீதிகளிலும் காவிரி கரையிலும் திரிந்ததும் இருவர் மனங்களிலும் மின்னலை போல தோன்றி அந்த நட்பையும் அன்பையும் நினைவுபடுத்தி இருக்க வேண்டும். தஞ்சை அரண்மனையை ஒட்டி நீண்ட வீதியின் எதிரெதிராக இருந்த அவர் இல்லங்களிலும் அக்கம் பக்கத்திலும் இருந்தவர்களுக்கு இருவரின் சண்டையை விலக்கி வைப்பதும் சமாதானப்படுத்தி வைப்பதுமே முக்கிய பணியாக மாறி போயிருந்தது. எல்லாமே நினைவிருக்கிறது பூங்கோதை என்ற லீவானின் முகத்தில் முறுவல் விரிந்தது. அவன் சிறு விழிகள் அவளை அன்புடன் ஏறெடுத்தன. சரி, செழியன் எப்படி இருக்கிறான்? கேள்வி ஒன்றும் பிறந்தது அவனிடமிருந்து. அவனது சிறு விழிகளையும் மஞ்சளோடிய முகத்தையும் பா வடிவில் நீண்டு கீழிறங்கிய மீசையையும் மெலிதாக ஆனால் உறுதியாக நீண்ட கரங்களையும்
நிலத்தில் உறுதியாக பதிந்த அவன் கால்களையும் சாவதானமாக அவன் அந்த இரு வாட்களையும் மீண்டும் இணைத்து உரையிலிட்ட விதத்தையும் கவனித்தவள் விழிகளில் சற்று வியப்பு கூடியது. சரி லீவான், ஒரே உரையில் இரு வாட்கள் இருக்க முடியாது என்று தமிழகத்தில் கூறுவார்கள். ஆனால் உங்கள் உரையில்? அதற்குள் புறவிகளையும் ரதத்தையும் அருகில் கொண்டு வந்துவிட்ட சோழர் உப தலைவர்கள் நால்வரில் தலைவனாக தெரிந்தவன் இருவரையும் நோக்கி, தேவி, நாம் இங்கேயே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்க வேண்டுமா? படைத்தலைவர் காத்திருப்பார், நாம் செல்லலாம் என்றான் பணிவு தொனித்த குரலில். லீவான் தன் புறவியை நோக்கி நடந்தான். அரை ஓட்டமாக நடந்த பூங்கோதை ரதத்தின் முன்புறம் இருந்த சிறிய இருக்கையில் தாவி அமர்ந்தாள். ரதம் மீண்டும் மேற்கே நீண்ட பாதையில் விரையத் தொடங்கியது. லீவான் ஒரு முறை திரும்பி பார்த்தான். நாகையின் உயர்ந்த மாளிகைகளும் கோபுரங்களும் பின்னால் மறையத் தொடங்கின. இரு புறங்களிலும் பசேல் என்று விரிந்த வயல்வெளிகளும் ஊடே கடற்காற்றில் தலையசைத்த தோப்புகளும் விரிவாக பின்னால் மறையத் தொடங்கிய காட்சிகள் மாறத் தொடங்கின. பாதையின் ஊடே குறுக்கிட்ட ஓடைகளில் நீர் பறவைகளின் கூச்சல் ஒலிக்க சிலீர் என்ற காற்று முகத்தில் அறைந்தது. அவனுக்கு முன்னால் பூங்கோதையின் ரதம் விரையத் தொடங்கியது. சற்று நேரத்தில் அதிவேகத்தை எட்டி பிடித்த ரதம் காற்றை போல பறந்தது. அவள் ரதத்தை செலுத்திய வேகத்தையும் லாவகத்தையும் வளைவுகளில் அனாயாசமாக புறவிகளின் வேகத்தை கட்டுப்படுத்தியதையும் ரசித்தவாறு புறவியில் தொடர்ந்த லீவானின் முகத்தில் முறுவல் விகசித்து கிடந்தது. ரதம் ஆரூரின் அகன்ற வீதிகளில் வேகம் குறைந்து சற்று நிதானித்தது. ரதத்தில் வந்த பூங்கோதையையும் சீனனையும் உடன் வந்த சோழ உப தலைவர்களையும் வீதிகளில் சென்றவர்கள் நின்று வியப்புடன் பார்த்துவிட்டு தங்களுக்குள் ஏதோ பேசியபடி சென்றார்கள். 2 நாழிகைகளில் மேற்கு எல்லையை கடந்து வளைந்து வடமேற்காக திரும்பி குழந்தையை நோக்கி செல்லும் பாதையில் விரைந்தது ரதம். பொங்கும் நுரையும் கரையை தாக்கி ததும்பிய அலைகளுமாக கரையோரத்து மரங்கள் உதிர்த்த வண்ண வண்ண மலர்களுடன் குலுங்கி சிரித்த கடுவாய் என்று நாவுக்கரசரால் அழைக்கப்பட்ட குடமுருட்டியாரும் கடந்தது. சோழ நாட்டின் வண்ணமே பசுமைதான் என்று நிரூபித்து கொண்டு இரு புறங்களிலும் காற்றில் தலையசைத்து வரவேற்ற வயல்வெளிகளும் சோலைகளும் அழகிய சிறு கிராமங்களும் ஊடே உயர்ந்து எழுந்து நின்ற ஆலய கோபுரங்களும் அவனை வரவேற்றன. குலையார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் பாளைமுத்தும் தலையார்ந்த விளக்கமுகின் தடஞ்சோலை திருநறியூர் என்று திருமங்கை மன்னன் வர்ணித்தபடி பாக்கும் கமுகும் வாழையும் தென்னையும் அடர்ந்த சோலைகளாக காட்சி தரும் கிருஷ்ணாரண்யம் என்னும் அந்த பகுதி தொடங்கியதும் ரதம் சோலைகளினூடே செல்லும் பாதையில் அதிவேகமாக பாய்ந்து செல்லத் தொடங்கியது. பெயருக்கு ஏற்றபடி அந்த காலை வேளையிலும் கதிரவனின் கிரணங்களை மரங்களின் அடர்த்தி மறைத்ததால் ஒளி குறைந்து ஏதோ மழை காலத்து முன்னிரவை போல தெரிந்தது. அரைக்காத தூரம் கடந்ததும் மரங்கள் விலகத் தொடங்கி மீண்டும் ஒளி பரவியது. பூமி மெல்ல சரிந்து இறங்கி அரசலாறு நெருங்குவதை தெரிவித்தது. அரசலாற்றங்கரையில் ரதம் சற்று நின்று புறப்பட்டது. மறுகரையில் தெரிந்த சிறு கட்டடங்களையும் வரிசையாக தெரிந்த கூடாரங்களையும் வரிசைகளில் நின்று போர் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வீரர்களையும் தான் இருக்கும் இடம் வரையில் வாட்கள் மோதும் ஒலிகளும் ஈட்டிகளும் அம்புகளும் இலக்குகளை நோக்கி காற்றை கிழித்து பாயும் ஒலிகளும் கேட்டு லீவானுக்கு மனதில் ஒரு உற்சாகத்தையும் முகத்தில் முறுவலையும் வரவழைத்தன. புறவிகளும் போர் ரதங்களும் பின்னால் சிறு குன்றுகளைப் போல நின்று இருப்பு உலக்கைகளை துதிக்கைகளில் தாண்டி சுழற்சி கொண்டிருந்த களிறுகளும் வீரனான அவன் முகத்தில் ஒரு சந்துஷ்டியை மலர வைத்தன. கூடாரங்களின் ஊடே விரைந்த புறவியை நோக்கி அத்தனை வீரர்களின் பார்வைகளும் திரும்ப லீவானை அடையாளம் கண்டு கொண்ட சில உப தலைவர்கள் உற்சாக குரல் கொடுத்தனர். ரதம் நேராக அந்த சிறு கட்டிடத்தின் முன்னால் வந்து நின்றது. வீரர்களின் வணக்கத்தை ஏற்றபடியே ரதத்தை செலுத்திய பூங்கோதை கட்டிடத்தின் முன்பாக வந்து நிறுத்தினாள். அவளை கண்டதும் வணங்கியபடியே முன்பாக வந்து நின்ற வீரர்களை நோக்கியவள், தமையன் உள்ளே இருக்கிறாரா என்றபடியே இறங்கினாள். உள்ளே இருக்கிறார் தேவி என்ற வீரன் ரதத்திலிருந்து இறங்கிய லீவானை வியப்புடன் பார்த்தபடியே வணங்கிய வீரன் ரதத்திலிருந்து புறவியை பிரித்து அரசலாற்றங்கரையை நோக்கி நடத்தி சென்றான். உள்ளே தெரிந்த அறை சற்று விசாலமாகவே இருந்தது. அறையின் நடுவில் இருக்கையில் அமர்ந்து மரப்பலகையில் கிடந்த ஓலைகளை அடுக்கி கொண்டிருந்தவன் ரதம் வந்து நிற்கும் ஒலியையும் பூங்கோதையின் குரலையும் கேட்டதும் அவசரமாக ஓலைகளை வைத்துவிட்டு எழுந்து வாயிலை நோக்கி நடந்தான். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அண்ணா? கேட்டபடியே உள்ளே வந்தவளை நெருங்கி அவளை தோளோடு அணைத்து கொண்டவனது விழிகள் பின்னால் வந்த லீவானை கண்டதும் மலர்ந்து விரிந்தன. 6 அடிக்கும் மேல் சற்று உயரமும் இடைவிடாத பயிற்சியை காட்டிய தேகமும் கூரிய விழிகளுமாக நின்ற செழியனை கண்டதும் லீவானின் சிறு விழிகள் பளிச்சிட்டன.
செழியனை வேகத்துடன் நெருங்கிய லீவான் தாவி அணைத்து கொண்டான். செழியனின் வலது கரமும் உயர்ந்தது லீவானின் தோளை பற்றின. அவன் அணைப்பிலிருந்து மெல்ல விடுபட்டு லீவானை ஏறெடுத்த செழியனின் முகத்தில் அன்பு வழிந்தது. லீவான், நலமாக இருக்கிறாயா? 6 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிற்று உன்னை கண்டு வா. இப்படி அமர்ந்து கொள் என்றபடி தரையில் அமர்ந்த செழியனை ஏறெடுத்த லீவான் அவன் அருகே அமர்ந்தான். செழியனின் அருகே அமர்ந்த லீவான் ஒரு முறை விசாலமான அந்த அறையை சுற்றிலும் நோக்கினான். வாட்களும் ஈட்டிகளும் போர் விற்களும் அம்புகளும் போர் கவசங்களும் ஒரு மூலையில் குவித்து வைக்கப்பட்டிருக்க, சுவரில் பல தேசத்து வாட்களும் கேடயங்களும் சில வினோத ஆயுதங்களும் தொங்கிக் கொண்டிருந்தன. நடுவே இருந்த மரப்பலகையில் ஓலைகள் சில சிதறி கிடந்தன. குறுவாட்கள் கோர்க்கப்பட்ட தோற்பட்டை ஒன்றும் கிடந்தது. இரு புறங்களிலும் தெரிந்த சாளரங்களின் ஊடே குளிர்ந்த காற்று புகுந்து உள்ளே இருந்தவர்களை விசாரித்து சென்றது. இருவரையும் சற்று நேரம் கண் கொட்டாமல் பார்த்த பூங்கோதை மெல்ல பின்புறத்து அறையை நோக்கி நடந்தாள். சற்று நேரம் மௌனமாக செழியனை ஏறிட்ட லீவான், செழியா, நீ தஞ்சையில் இருப்பாய் என்று நினைத்தேன். இங்கு என்ன செய்கிறாய்? படைத்தலைவனாகிவிட்டாயா என்றான். செழியன் முகத்தில் முறுவல் விரிந்தது. ஆம் லீவான், கடந்த 4-5 ஆண்டுகளில் பல போர்களை சந்தித்து விட்டேன். இப்போது சோழர் படையின் பிரதான படைத்தலைவர்களில் ஒருவனாக இருக்கிறேன். இங்கு நம் வீரர்களுக்கு பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறேன். உனக்குத்தான் தெரியுமே, நமது படைகளை தளம் தளமாக பிரித்து பயிற்சி அளித்து போர்களில் மொத்தமாக ஈடுபட செய்வார்கள். போர்க்களிர்களுக்கு பயிற்சி அளிக்க என்னை பணித்திருக்கிறார் சோழ மன்னர். போர்க்காலங்களில் மன்னரின் மெய்க்காவல் படைக்கும் பொறுப்பாக்கியிருக்கிறார் என்ற செழியன் லீவானை ஏறிட்டான். லீவான், தாயாருக்கு என்னவாயிற்று? இங்கிருந்து செல்லும்போது அவர் உடல்நிலை ஓரளவு நன்றாகத்தானே இருந்தது? ஆம் செழியா, ஆனால் தாயாருக்கு தம் நோய் பற்றி முன்னமே தெரிந்திருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களையும் மற்ற உறவினர்களையும் நோய் முற்றும் முன்னர் கண்டுவிட வேண்டும் என்று விரும்பியதால் தான் சீனத்துக்கு புறப்பட்டோம். நான் அருகிலேயே இருந்துதான் கவனித்து கொண்டேன். அங்கு சென்ற பின்னர் எத்தனை மூலிகைகளும் மருந்துகளும் கொடுத்தும் பயனில்லை. மெல்ல மெல்ல நோய் முற்ற தொடங்கிவிட்டது. 10 தினங்களுக்கு முன்னர் என் மடியிலேயே உயிர் பிரிந்தும் விட்டது. தந்தையார் வந்து விடுவார் என்று இறுதி வரை எதிர்பார்த்தார். அவரை காணாமலேயே மறைந்து விட்டார். லீவானின் முகத்தில் சோகம் வழிந்தது. லீவானின் தோளை தட்டி கொடுத்த செழியன், சரி வருந்தாதே லீவான், மனதை தேற்றிக்கொள் என்றான். லீவான் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். செழியா, தந்தையாருக்கு என்ன நேர்ந்தது? இங்கிருந்து அவர் புறப்படவே இல்லையா? லீவான், தந்தையார் மன்னருடன் ஈழத்து போரில் இருந்தார். மன்னர் எவ்வளவு வற்புறுத்தியும் போருக்கு நடுவே மன்னரை விட்டு செல்ல தந்தையார் மறுத்துவிட்டார். தாயாரும் சீனத்துக்கு செல்ல விரும்பியதால் தாயாரை அனுப்பி வைத்துவிட்டு தாம் பிறகு செல்லலாம் என்று கூறிவிட்டார். போர் முடிந்து திரும்பிய பின்னர் தாயார் நோய் முற்றி இருந்தாலும் தமது உடன் பிறந்தவர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை அறிந்து கொண்டு சற்று நிம்மதியாகத்தான் இருந்தார். தாயார் மறைந்த செய்தியை கேட்ட பின்னர்தான் உன்னை இங்கு வந்துவிடுமாறு ஓலை அனுப்பினார். ஆனால் ஆனால் என்ன செழியா, தந்தையார் இப்போது எங்கிருக்கிறார்? தஞ்சையிலா? செழியன் பதிலேதும் கூறவில்லை. லீவானை நோக்கியவன் விழிகளில் வருத்தம் தெரிந்தது. லீவான், சொல் செழியா, தந்தை எங்கிருக்கிறார்? செழியனிடமிருந்து உடனே பதிலேதும் வரவில்லை. சொல் செழியா, என் தந்தை எங்கே? லீவான், சற்று பொறுமையாக கேள். ஈழத்திலிருந்து திரும்பிய பிறகு மன்னர் நாகைக்கு உன் தந்தையை வேறு ஒரு பணிக்காக அனுப்பியிருந்தார். நாகையில் புதிதாக கலங்கரை விளக்கத்துக்கு போட்டியாக கட்டிடம் ஒன்று எழுப்பும் பணியை தொடங்கினார் உன் தந்தை. அது என்ன கட்டிடம் என்பதோ எதற்காக என்பதோ எவருக்கும் புரியவில்லை. 10-15 தினங்களுக்கு ஒருமுறை வந்து மன்னரை சந்தித்துவிட்டு திரும்புவார். வேறு எவரிடமும் இதை பற்றி பேசியதும் இல்லை என்று சொல்லி செழியன் சற்று நிதானித்தான். மேலே கூறு செழியா. 2 தினங்களுக்கு முன்பு இதே போல மன்னரை சந்தித்துவிட்டு திரும்பிய உன் தந்தை தஞ்சை கோட்டையிலிருந்து புறப்பட்டார். அன்று மாலையே திடீரென்று எனக்கு மன்னரிடமிருந்து அழைப்பு வந்தது. வீரர்களை அழைத்து கொண்டு உன் தந்தை நாகைக்கு சென்று சேர்ந்து விட்டதை உறுதிப்படுத்திவிட்டு வருமாறு உத்தரவிட்டார். பிறகு விசாரித்ததில் உன் தந்தை நாகையை சென்று சேரவே இல்லை என்பது தெரிந்தது. நம் வீரர்களையும் 4 புறங்களிலும் தேட உத்தரவிட்டேன். நம் ஒற்றற்படை தலைவன் ஜெயந்தனையும் அழைத்து தேடுமாறு கூறினேன். பிறகு எங்கே தேடியும் அவர் எங்கே சென்றார், எதற்காக சென்றார், யார் அவரை கடத்தி சென்றார்கள் என்ற விவரங்கள் தெரியவே இல்லை. ஆனால் அதற்கு 4 தினங்களுக்கு முன்பு கோடியக்கரையில் ஈழ நாட்டு படகு ஒன்றில் 20க்கும் குறையாத வீரர்களுடன் ஈழத்து வர்ணாகுலாதிசாரா வந்து இறங்கியதை பார்த்ததாக நம் பரதவ குலத்தவர் தெரிவித்தார்கள்.
அவன்தான் இதை செய்திருக்க வேண்டும். அவன் வந்த படகை நம் பரதவர்கள் உடைத்து எரிந்து விட்டார்கள். ஆனால் பிறகு எங்கே சென்றான் என்பதே தெரியவில்லை. அப்படியானால் அவன் மீண்டும் வந்திருக்க வேண்டும். நாகையில் என்னை வழிமறித்தவன் அந்த திசாராவாகத்தான் இருக்க வேண்டும். சரி, நீ மேலே கூறு செழியா. லீவான், சாளுக்கியர் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தும் ஓய்வதாக தெரியவில்லை. ஆகமவல்லன் மீண்டும் படை திரட்டுவதாக ஜெயந்தன் தெரிவித்தான். இம்முறை அவனுடன் ஈழத்தவரும் சேர்ந்திருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது. மன்னர் உத்தரவிட்டால் நம் படைப்பிரிவுகளை எல்லைக்கு அழைத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் மன்னர் தற்போது இங்கில்லை, வேங்கிக்கு சென்றிருக்கிறார். மேற்கொண்டு என்ன செய்ய போகிறாய் செழியா? மன்னரிடமிருந்து உத்தரவு வரும் வரை இப்படியே கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்க போகிறாயா? இல்லை லீவான், இதுவரை ஆகமவல்லனை நாம் 3 முறை வென்றிருக்கிறோம். ஆனாலும் இப்போது அவன் மீண்டும் போருக்கு ஆயத்தமாகிறான் என்றால் அவனுக்கு துணி வலிக்க புதிதாக படைபலம் அதிகரித்திருக்க வேண்டும். ஈழத்தவர் மட்டுமல்லாது இன்னும் வடக்கில் பலரும் அவனுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த திசாரா இங்கேதானே சுற்றி கொண்டிருக்க வேண்டும். அவனை பிடித்து விசாரித்து விட்டால் போகிறது. என் தந்தையை கடத்தி சென்றவனும் அவனாகத்தான் இருக்க வேண்டும். என்னை தந்தையிடம் அழைத்து செல்வதாக கூறித்தான் அழைத்தான். நான் மறுக்கவேதான் என்னை தாக்க முற்பட்டான். கவலை வேண்டாம் லீவான். நம் வீரர்களை கீழே கடற்கரை நெடுக கண்காணிப்புடன் இருக்கவும், திசாராவோ வேறு ஈழத்தவரோ கண்ணில் பட்டால் சிறை செய்யவும் உத்தரவிட்டு விட்டேன். அது மட்டுமல்ல, வேறென்ன? நம் விஜயனை ஏற்கனவே வடக்கே அனுப்பியிருக்கிறேன். நாளை காலை அவன் திரும்ப வேண்டும். அவன் தரும் செய்திகளை கேட்ட பின்னர் படைத்தலைவர் உத்தம சோழ பிரம்மராயரிடம் தெரிவித்துவிட்டு நம் படைப்பிரிவை வடக்கே நடத்தி செல்லலாம் என்றிருக்கிறேன். சரி செழியா, அப்படியானால் நான் புறப்படுகிறேன். அந்த திசாராவை கண்டுபிடித்து என் வழியில் அவனை விசாரித்தால் தந்தை இருக்குமிடம் தெரிந்துவிடும். அவர் இருக்குமிடத்தை விசாரித்து கொண்டு நான்... செழியனின் கரம் உயர்ந்து லீவானை தேக்கியது. லீவான், இன்னும் 2 தினங்கள் பொறு. ஏற்கனவே திசாராவை தேட நம் வீரர்களையும் ஒற்றர்களையும் அனுப்பிவிட்டேன். இன்று காலையில் நாகையில் உன்னை சந்தித்தவன் இன்னும் அதிக தூரம் சென்றிருக்க வாய்ப்பில்லை. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். சரி என்று ஒப்புக்கொண்ட லீவான், செழியா, நான் உள்ளே நுழையும் போதே நண்பர்கள் பலரையும் கண்டேன். சென்று அவர்களை கண்டுவிட்டு வருகிறேன் என்றான். சரி செல்வோம் லீவான், நானும் உடன் வருகிறேன். அப்படியே அரசலாற்றில் நீராடி திரும்பினால் உணவு தயாராக இருக்கும். நாம் ஆற்றில் குதித்து விளையாடி வெகு காலமாகிறது. வா, சேர்ந்து உணவருந்துவோம் என்று பேசுவதற்கு நிறைய விஷயங்களும் இருக்கின்றன என்றான். நீராடிவிட்டு திரும்பியவர்களுக்கு சுவையான உணவும் காத்திருந்தது. அவர்கள் உணவை முடிக்கவும் வெளியே வீரர்களின் ஆரவாரம் ஒலிக்கவும் சரியாக இருந்தது. ஏதோ தெருக்கூத்தில் ஆடுபவர்களை போன்ற அலங்காரங்களுடன் ஒருவன் அந்த பாசறைக்குள் வீரர்களின் ஆரவாரங்களுக்கிடையே நுழைந்து வந்து கொண்டிருந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.